ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எண்ணெய், நெய், சுகர்லாம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்குப்பதை எதுவுமே பார்த்து கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாயில் வச்சாலே கரைகிற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற பாலை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே அரிப்பு வச்சு தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து துணியில் கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் தேங்காய் பால் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வர தேங்காவை திருப்பி ஒருக்கா கூட நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ அந்த தேங்காவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2ஆம் பாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதே சேம் பாத்திரத்துலேயே 2ஆம் பாலும் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 250 ml கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுக்கிறேன். 250 ml கப்பில் கரெக்டாக 3 கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா 3 கப் வர மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நல்ல திக்கான சிவப்பவல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நைஸ் அவல், வெள்ளை அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுக்கணும்னு இல்லை, இது போல் நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். அவெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் தான் நமக்கு இருக்கும். ரொம்ப பவுட்ராலாம் இருக்காது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அவல் பொடியை நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கலந்து எடுத்திங்கன்னா கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த பதமும் எடுக்க வேண்டாம். இதில் வெல்லத்தெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. வெள்ளை தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே அவலை வந்து தேங்காய் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வரதுவரையும், கொஞ்சம் இது கெட்டியாகி வரதுவரையும் நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும் வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து கலந்து எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு இந்த ரெசிப்பியில் எக்ஸ்ட்ரா நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால அதிலேருந்தே நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வந்து திக்காகி வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல் கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைமில் ஆகாது. ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமும் ஓரளவு சிம், மீடியம்னு மாற்றி வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா திக்காகி அந்த பேன்லேருந்து விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி நல்ல எண்ணெயுமே நமக்கு ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது மாதிரி நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும் இது போல் தான் நமக்கு இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு கேக் டின் தான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நட்ஸ் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை ஈவனாக சமன்படுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தோட பேக் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம சமன்படுத்தி எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்பூனோட பேக் சைடு வச்சு கூட நம்ம வந்து இது போல் ஈவனாக சமன்படுத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு எண்ணெய் விட்டு வந்திருக்குதுன்னு. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ நமக்கு நல்லா ஆறி வந்துட்டு அதோட ஓரங்களை எடுத்துட்டு நம்ம பாத்திரத்தில் கமத்திட்டோம்னா நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. நம்ம இதில் எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கலை. சுகர், வெள்ளை சர்க்கரையும் சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்.
அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குதுன்னு. வாயில் வச்சாலே கரையும், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இது மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.